நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஸான் நவாஸ். வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை அறிவித்தல். சிரேஷ்ட பிரஜைகளுக்கான கொடுப்பனவு இடைநிறுத்தப்படவில்லை என்று வலியுறுத்தல். எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் ஓய்வூதிய கொடுப்பனவினை வழங்குவது பற்றி கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலின் 3 அம்ச போர் நிறுத்த யோசனைக்கு ஹமாஸ் அமைப்பின் சாதகமான பதில். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். வலுவான காற்று, கடல் கொந்தளிப்பு என்பது பற்றி வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கட்பட்டியில் இருந்து கொழும்பு காலியூடாக பொத்துவில் வரையான கடல் பிரதேசத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். இதனால் இந்த பகுதிகளில் கொந்தளிப்பான நிலையினை அவதானிக்க முடியும் என்றும் திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. மறு அறிவித்தல் வரை இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் கடற்தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. கட்பட்டியில் இருந்து கொழும்பு காலியூடாக பொத்துவில் வரையிலான கடல் பிரதேசத்தில் கடல் அலைகள் 2.5 மீட்டர் தொடக்கம் 3 மீட்டர் வரை மேலெழும்பும் சாத்தியம் காணப்படுகிறது. இதுபற்றி வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடும் அறிவித்தல்கள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை அரபுக்கடல் பிரதேசத்தின் தென்மேற்கு வங்காள விரிகுடாவிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுகிறது. இதனால் இந்த கடல் பிரதேசங்களில் கொந்தளிப்பான நிலை காணப்படுவதாகவும் ஏற்கனவே கடலுக்கு சென்ற மீனவர்கள் மீண்டும் கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும் திணைக்களம் அறிவித்தல் வழங்கியிருக்கிறது. நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு தொடர்பான எச்சரிக்கை அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டி மாவட்டத்தின் உடப்பலாத்த, நுவரெலிய மாவட்டத்தின் அம்பகமுவ, கொத்மலை, ரத்தினபுரி மாவட்டத்தின் இம்புல்பே, ரத்தினபுரி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 2ஆம் கட்ட எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் சீதாவக்க, பாதுக்க, கண்டி மாவட்டத்தின் கஸ்பா கோரலே, யட்டினுவர, கங்கவட்ட கோரலே, கங்க இகல கோரலே, உடுனுவர கோரலே ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 1ஆம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் கலிகமுவ, மாவனல்ல, ருவன்வல்ல, வரக்கப்புல, திரணியகல, ரம்புக்கண, கேகல்ல, தெஹியோவிட்ட, யட்டியாந்தோட்டை, அரநாயக்க, புலத்கோகுப்பிட்டி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண் சரிவு எச்சரிக்கை பொருந்தும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்திருக்கிறது. குருநாகல் மாவட்டத்தின் மாவத்தகம, ரிதீகம ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் மக்களும் மண்சரிவு பற்றி விழிப்பாக இருப்பது அவசியமாகும். நுவரெலிய மாவட்டத்தின் நுவரெலியா, ரத்தினபுரி மாவட்டத்தின் கலவான, குருவிட்ட, அயகம, அலபாத்த, பலங்கொட, அஹலியகொட, கிரியல்ல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் முதற்கட்ட மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எச்சரிக்கை அறிவித்தல் இன்று மாலை 4 மணி வரை அமுலில் இருக்கும். அஸ்ஸசும திட்டத்தின் ஊடாக இதுவரை வழங்கப்பட்டு வந்த சிரேஷ்ட பிரஜைகளுக்கான கொடுப்பனவு இடை நிறுத்தப்படவில்லை என்று நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. சமூக வலைதளங்களில் இது தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் சபை சுட்டிக்காட்டியுள்ளது. மே மாத கொடுப்பனவினை வழங்குவதற்கென்று 1518 மில்லியன் ரூபாய்கள் மாவட்ட செயலகங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. தொழில்நுட்ப நெருக்கடிகள் ரீதியான சிக்கல்களினால் இந்த கொடுப்பனவினை வழங்கும் நடவடிக்கை தாமதமடைந்ததாகவும் ஜனாதிபதி செயலகம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். சட்டவிரோதமான முறையில் வாகனங்களை இறக்குமதி செய்து மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் தரவுகளை அளித்து கடந்த காலத்தில் பதிவு செய்யப்பட்டதாக காண்பிக்கப்பட்ட 6 அதி சொகுசு வாகனங்களையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு பிரதம நீதவான் திலினி கமகே உரிய வாகன உரிமையாளர்களுக்கு இந்த உத்தரவினை பிறப்பித்தார்.
லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தாக்கல் செய்திருந்த 6 மனுக்களை விசாரித்ததன் பின்னர் இந்த நீதிமன்ற தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. சட்டவிரோதமாக இந்த வாகன இறக்குமதியினால் நாட்டிற்கு 300 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைய நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைய 92 ஆக்டேன் 1 லிட்டர் பெட்ரோல் 13 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 355 ரூபாவாகும். 1 லிட்டர் டீசலின் விலை 16 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதோடு அதன் புதிய விலை 317 ரூபாவாகும். 1 லிட்டர் மண்ணெண்ணெயின் விலை 13 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதோடு அதன் புதிய விலை 202 ரூபாவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்டைன் 95 வகையினைச் சேர்ந்த பெட்ரோல், சூப்பர் டீசல் என்பனவற்றின் விலைகள் குறைக்கப்படவில்லை என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுடன் எதிர்வரும் திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். இதுபற்றி முறையான தீர்வினை வழங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் தயாராக உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் மேற்கொண்டுள்ள வேலை நிறுத்தம் கவலை அளிக்கிறது. இதன் மூலம் எதிர்கால சந்ததியினரையே பாதிக்கப்படுகிறார்கள். இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளினால் 150 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நஷ்டம் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் ஓய்வூதிய கொடுப்பனவினை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தின் தம்புத்தேகம பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இதுபற்றி கருத்து தெரிவித்தார். இந்த வேலை திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்கும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. மாலைதீவின் வெளிவிவகார அமைச்சர் மூசா சமீர் நாளை மறுதினம் இலங்கை வரவுள்ளார். அவர் இலங்கையில் 3 நாட்கள் தங்கியிருப்பார். இந்த காலப்பகுதியில் அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்தன, வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ஆகியோரினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கொழும்பு மருதானை ரயில் நிலையத்தில் இருந்து டொரிங்டன் வளாகத்திற்கான நேரடி பஸ் சேவையினை ஆரம்பிக்குமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த பஸ் சேவை இல்லாமையினால் தாம் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுப்பதாக பயணிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அரசு திணைக்களங்கள், கூட்டுத்தாபனங்கள், வெளிநாட்டு தூதரகங்கள் போன்ற இடங்களில் பணியாற்றுவோர் இதனால் பல சிரமங்களை எதிர்நோக்கி வருகிறார்கள். இது பற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். உலகச் செய்திகள். காசாவின் மீதான தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இஸ்ரேலின் யோசனைகளை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் முன்மொழிந்திருக்கிறார். காசா போரினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஆக்கப்பூர்வமான யோசனை இதுவாகும் என்று ஜனாதிபதி ஜோ பைடன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த போர் நிறுத்த யோசனையை ஏற்றுக்கொள்ளுமாறு அவர் ஹமாஸ் அமைப்பிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். 3 கட்ட போர் நிறுத்த யோசனையாக இது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. போர் நிறுத்த யோசனைக்கு அமைய முதற்கட்டமாக 6 வாரங்களுக்கு காசாவில் போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்படவிருக்கிறது. இதன் கீழ் சன நெரிசல் மிக்க பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் ராணுவத்தினர் வெளியேறவுள்ளார்கள். மனிதாபிமான உதவிகளை மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட இருப்பதோடு பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட இருக்கிறார்கள் என்று அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி BBC உலக சேவை செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த போர் நிறுத்த யோசனை முழுமையானதாக இருக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஹமாஸ் அமைப்பும் இந்த யோசனையினை வரவேற்றிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன.
இந்தியாவில் நிலவும் கடுமையான உஷ்ணத்தினால் கடந்த 24 மணித்தியாலங்களில் 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்தியாவின் வடக்கு வடமத்திய மாநிலங்களில் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒடிசா, பீகார், ராஜஸ்தான் மாநிலங்களும் இந்தியாவின் தலைநகர் டெல்லியிலும் தற்சமயம் 45 பாகை செல்சியஸினை தாண்டிய வெப்பநிலை நிலவுகிறது. வேறு சில பகுதிகளில் வெப்பநிலை 50 பாகை செல்சியஸ் வரை அதிகரித்திருப்பதாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். காலநிலை மாற்றத்தின் பாரிய விளைவாக இதனை கருத முடியும் என்று சுற்றாடல்சார் நிபுணர்கள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அபிவிருத்தி செய்திகள். சைட்டம் எனப்படும் தெற்காசிய தொழில்நுட்ப நிர்வாக வைத்தியசாலை மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திடம் ஒப்படைக்கப்படவிருக்கிறது. நெவில் பெர்னாண்டோ வைத்தியசாலையும் பல்கலைக்கழகத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்திருக்கிறது. மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் அடுத்த வருடம் முதல் மருத்துவ பீட கற்கைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறமை குறிப்பிடத்தக்கதாகும். விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண சுற்றுத் தொடரின் மற்றொரு பயிற்சி போட்டி நேற்று இடம்பெற்றது. அயர்லாந்து இலங்கை அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற இந்த பயிற்சி போட்டியில் இலங்கை அணி 41 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றிருக்கிறது. போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 163 ஓட்டங்களை எடுத்திருந்தது. இலங்கை அணி சார்பாக ஆஞ்சலோ மேத்யூஸ் ஆக கூடுதலாக 32 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய அயர்லாந்து அணி 18வது ஓவரில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 122 ஓட்டங்களை எடுத்திருந்தது. இலங்கை அணி சார்பாக தசுன் சானக 23 ஓட்டங்களை கொடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். வர்த்தக செய்தி. அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இலங்கைக்கும் ஈராக்கிற்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் வலுப்படுத்தப்பட இருக்கின்றன. வர்த்தக அமைச்சர் நலீன் பெர்னாண்டோ இலங்கைக்கான ஈராக் தூதரகத்தின் பொறுப்பதிகாரியாகிய முகமது ஒபைத் மசூதியினை சந்தித்து இது பற்றி கலந்துரையாடியிருக்கிறார். இலங்கை முதலீட்டாளர்களுக்கு பக்தாத், குர்திஸ்தான் போன்ற பகுதிகளில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு பற்றியும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். அனுசரணை. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை மேலும் அதிகரித்திருக்கிறது. கடந்த மே மாதத்தில் மாத்திரம் 1 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ளார்கள். இதற்கமைய இந்த வருடத்தில் இதுவரை இலங்கை வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9 லட்சத்தினை தாண்டியுள்ளது. மாலைதீவு, இந்தியா, ஐக்கிய ராஜ்யம் போன்ற நாடுகளில் இருந்து கடந்த மாதம் ஆக கூடுதலான சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்திருந்தமை சிறப்பம்சமாகும். அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை.
நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வீசும் வலுவான காற்று எதிர்வரும் சில நாட்களில் குறைவடையும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மேல் சப்ரகமுவ தென் மாகாணங்களில் மழை பெய்யலாம். வடமேல் மாகாணத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்கின்ற சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி நுவரெலியா மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டர்களுக்கும் அதிகமான மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை அறிவித்தல். சிரேஷ்ட பிரிஜுகளுக்கான கொடுப்பனவு இடைநிறுத்தப்படவில்லை என்று வலியுறுத்தல். எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் ஓய்வூதிய கொடுப்பனவினை வழங்குவது பற்றி கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலின் 3 அம்ச போர் நிறுத்த யோசனைக்கு ஹமாஸ் அமைப்பின் சாதகமான பதில். இத்துடன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நண்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.